வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 138வது பகுதியாக கணக்காயிரு என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். பண விஷயத்தில் பெரும்பாலும் நாம் கணக்காகவே இருக்கிறோம். இதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஒரு வஸ்துவுக்கு அதன் விலையை விட ஒரு பைசா அதிகம் கொடுப்போமா? மாட்டோம். பணத்தில் கணக்காக இருப்பது உண்மை. ஆனாலும் பணத்தை கொடுத்து பல வஸ்துக்களை வாங்குகின்றோம். அவற்றில்தான் இத்தனை வஸ்துக்கள் போதும் என்று கணக்காக இருக்க மாட்டேன் என்கிறோம். நாம் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு சொற்ப வஸ்துக்கள் போதும். இந்த வஸ்துக்களுக்கு தேவைப்படும் பணத்தை மட்டுமே நாம் சம்பாதனம் செய்வதென்றால் இப்போது போல் ஆளா பறக்கவே வேண்டாம். தேசம் விட்டு கண்டம் விட்டு எங்கெங்கோ போய் ஆச்சாரங்களை விட வேண்டாம். சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக ஆத்ம விசாரத்திற்கும் ஈஸ்வர தியானத்திற்கும் பரோபகாரத்திற்கும் செலவிட வேண்டிய காலத்தை எல்லாம் கணக்கில்லாமல் விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது. 2 தினசில் காலவிரயம். முதலில் சம்பாதிப்பதால் காலவிரயம், அப்புறம் வேண்டாத வஸ்துக்களை தேடி தேடி போவதில் காலவிரயம். நிகர விளைவாகவோ ஆத்மசாந்தியை குலைத்துக் கொள்கிறோம். திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்திலும் மொத்துப்பட்டு அவஸ்தைப்படுகிறோம். நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்காக செலவு செய்வதே உண்மையில் கணக்காக இருப்பதாகும். வேண்டாத வஸ்துக்களுக்கு பேரம் பண்ணி சாமர்த்தியமாக விலை பேசி அதற்கு ஒரு பைசா கூட அதிகம் கொடுக்கவில்லை என்பதால் கணக்காக இருந்தது ஆகாது. பணம் மட்டுமில்லை, இப்படியே வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் கூட அதிகமாகக்கூடாது. அளவாக கணக்காக பேச வேண்டும். அதனால் நமக்கும் சரி, நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி பொழுது மிச்சமாகும். வளவளவென்றும் பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழகி கொண்டாலே புத்தியில் ஒரு தீட்சண்யமும் வாக்கில் ஒரு பிரகாசமும் உண்டாகும். சக்தியும் வீணாகாமல் இருக்கும் என்று காஞ்சிமா முனிவர் பொருள் வார்த்தை என்று எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை கேட்டு நாம் அதன்படி நடப்போம். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.